விவசாயியான ராமையாவுக்கு பொண்டாட்டியான சுஷீலா ரொம்ப பிடிச்ச சொரக்காவை குழம்பு வச்சு குடுத்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுஷீலா, இது நம்ம செடியோட சொரக்கா தானே? ஆமாங்க, நம்ம செடியில காய்ச்சினதுதான். நான் எவ்வளோ நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு சாப்பிட பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சுஷீலா பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா. எங்க எதுக்கு சுஷீலா இன்னும் அப்படியே உக்காந்து இருக்க? கேளு. ரொம்ப நாளா சொரக்கா குழம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன், வச்சு குடுக்கல. இன்னைக்கு வச்சிருக்கேனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளவும் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? கேளு கேளு. அதாங்க, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. கிணத்துல இருக்கிற மகனும் மருமகளும், சிட்டில வேலை பாக்குற பொண்ணும் மருமகனும், இவங்க எல்லாரையுமே வெயில் காலமாச்சுல வீட்டுக்கு வர சொல்லான்னு பாக்குறேன். வர சொல்லு சுசீலா. மகன் மருமக, பொண்ணு மருமகன், அவங்க எல்லாரும் வந்தா வீடு நல்ல கலகலன்னு இருக்கும். ஊருக்குள்ள வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த குடிசை வீட்டுல இருக்க அவங்க வருவாங்களா என்ன? எங்க இப்படி எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? ஒரு நாளாவது உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை ஏதாவது வருதா? எது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சுஷீலா, எனக்கு பிடிச்ச சொரக்கா குழம்பு வச்சிருக்க, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்க. நீ நினைச்சது நடக்கணும், எல்லாரையும் போன் பண்ணி வர சொல்லு. புருஷன் சொன்ன உடனே சுஷீலா போனை எடுத்துக்கிட்டு பின்வாசல் பக்கம் வந்தாங்க. சிட்டில இருக்கிற பையனுக்கு போன் பண்ணாங்க. இந்த பக்கம் சுதாகர் ஆபீஸுக்கு ரெடி ஆயிருந்தா. வைதேகி கேரியரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அம்மா, நல்லா இருக்கியா? சொல்லுங்கம்மா. நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அதுதான்ப்பா, வெயில் காலம் ஆரம்பிக்குது. நீ மருமக லீவ் போட்டு எப்ப வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் போன் பண்ணேன். அம்மா, இப்ப நான் ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் வந்து போன் பண்றேன். சரிப்பா, மருமகளை கேட்டேன்னு சொல்லு. சீக்கிரமா ஊருக்கு வந்துருங்க. பாக்குறேம்மா. அப்படி சொல்லி சுதாகர் போனை வச்சுட்டான். வைதேகி விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. என்னங்க, விஷயம் புரிஞ்சு போச்சு. சரி, இப்ப நீங்க பிஸியா இருக்கீங்க, ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க. சாயங்காலமா இத பத்தி பேசலாம். சரி சுஷீலா அப்படின்னு சொல்லி சுதாகர் வேலைக்கு போயிட்டான். சுஷீலா பொண்ணான பல்லவிக்கு போன் பண்ணா. பல்லவி உக்காந்துக்கிட்டு சிட்டில டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. அவ புருஷன் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தான். சொல்லுங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதுதாம்மா, வெயில் காலத்துல எப்பவும் போல நீங்க 2 பேரும் ஊருக்கு வருவீங்கல்ல, இந்த தடவை எப்ப வருவீங்கன்னு கேட்கதான் போன் பண்ணேன். அம்மா, இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா போன் பண்றேன் அப்படின்னு போனை வச்சுட்டா. சுஷீலா ரொம்பவே கவலைப்பட்டா. அன்னைக்கு நைட்டு வைதேகி சுதாகர் பெட் மேல உக்காந்து இருந்தாங்க. ஒரு பக்கம் கூலர் வீசிக்கிட்டு இருந்தது. என்ன சொல்ற வைதேகி, நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாமா? இந்த வெயில்லையா? இந்த வெயில்ல என்னால அங்க வர முடியாதுங்க. அது இல்ல வைதேகி, இந்த வெயில்ல டிராவல் பண்றது அப்படின்னா எனக்கு வாமிட் வரும், தலைவலி, எனக்கு முடியாது. நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. போன வருஷம் வெயில் காலத்துல நம்ம கிராமத்துக்கு போயிருந்தோம்ல, இந்த தடவை நம்ம போன அம்மா சந்தோஷப்படும். உங்களுக்கு உங்க சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ எனக்கும் என் சந்தோஷம் அவ்வளவு முக்கியம். நான் வர முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அம்மா கூப்பிட்டதுக்கு நம்ம போயிட்டு வரணும் வைதேகி. அவங்க கூப்பிட்டு போலனா அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா பொண்டாட்டியோட கஷ்டம் புரியறது இல்ல. வெயில் இங்கே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஊர்ல எவ்வளவு இருக்கோ அங்க பவர் கட் இருக்கும், என்னால முடியாது. இப்படி சொல்லி வைதேகி படுத்து தூங்குனா. சுதாகரும் எதுவுமே பேசாம தூங்கிட்டான். இந்த பக்கம் நேரம் 10 மணி. ஏசி நடந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கம் பல்லவி அவ புருஷனோட உக்காந்துகிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பல்லவி, அம்மா சாயங்காலம் போன் பண்ணாங்க. சம்மருக்கு ஊருக்கு வர சொன்னாங்க. ஆமா, போன வருஷம் நம்ம போயிருந்தோம்ல, அப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா, அதான் இந்த சம்மருக்கும் வான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, சொல்லுவாங்க. பகல் முழுக்க மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு நைட்ல வீட்டுக்குள்ள போய் தூங்குறது என்னால முடியாது, நான் வரவே மாட்டேன். என்ன பல்லவி, நீயும் அந்த குடிசை வீட்டுல தானே பிறந்து வளர்ந்த, அதுக்கு இப்பவும் அங்கே சாவுன்னு சொல்றீங்களா ஆகாஷ்? ஆகாஷ் மௌனமா இருந்தா. இப்படி நாட்கள் போச்சு. ராமையா சுஷீலம்மா அடிக்கிற வெயிலுக்கு கிணறு பக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் வேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. பையன் மருமக, பொண்ணு மருமக வெயிலுக்கு பயந்துகிட்டு இந்த பக்கம் வராம இருக்காங்களேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல சுஷீலா, உனக்கு நீ எனக்கு நான், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். பேசிக்கிட்டே தண்ணி இல்லாத கிணற பார்த்தாங்க. அப்பதான் ராமையாவுக்கு ஒரு யோசனை வந்தது. சுஷீலா, தண்ணி இல்லாத இந்த கிணறுக்குள்ளேயே
ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொன்னா. சுஷீலா ஆச்சரியப்பட்டா. என்னங்க சொல்றீங்க? தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள வீட்டை கட்டுறீங்களா? அது எப்படிங்க? சுஷீலா, தண்ணி பூமிக்கு அடியில போனாலும் அதுக்குள்ள வீடு கட்டினா ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கும். அது மட்டுமா, தண்ணி கூட நம்ம தோண்டுனா மேல வரும் அப்படின்னு விவரமா சொன்னா. சுஷீலா சந்தோஷப்பட்டா. சாயங்காலத்துக்குள்ள அந்த கிணத்துக்குள்ளேயே மண்ணுல அழகான வீடு கட்டினாங்க. அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில சுஷீலா, வெயில் காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு இந்த பக்கம் வராம இருக்காங்களே நம்மளோட பையன் மருமக, நம்ம பொண்ணு மருமக, அவங்களுக்கு இப்போ போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு போன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏங்க, இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நானே பேசணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. சரிங்க, நான் இப்பவே போய் பசங்களுக்கு போன் பண்ணிட்டு வரேன். எங்கேயோ எதுக்கு போய் போன் பண்ணிட்டு வர, இங்கே போன் கிடைக்கும், இங்கே பேசு அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலா பசங்களுக்கு போன் பண்ணா. சுதாகர் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சொல்லுங்கம்மா. சுதாகர், மருமகளுக்கு வாந்தி வராத மாதிரி, தலை வலிக்காத மாதிரி சாயங்கால நேரத்துல ட்ரெயின்ல வந்துருங்க. என்னம்மா, எங்களுக்கும் வரணும் தான் இருக்கு, ஆனா அந்த வெயில நினைச்சாதான் ரொம்பவே பயமா இருக்குமா. அப்படி பேசும்போதே நடுவுல சுஷீலா, நம்ம ஊர்ல நானும் உங்க அப்பாவும் நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு சில்லுன்னு ஒரு வீட்டை கட்டியிருக்கோம். என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்காக கிராமத்துல சில்லுன்னு இருக்கிற ஒரு வீட்டை கட்டியிருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி வந்தா. ஆமாப்பா, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இங்க நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும். ஃபேன் கூட நம்மளுக்கு தேவையில்லை, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சீக்கிரமா கிளம்பி வாங்கப்பா. எங்கம்மா வீட்டை கட்டியிருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன்பா, இந்த தடவை நீங்களே வந்து பாருங்க. ஒருவேளை அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் உங்களை இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு எப்பவுமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. சுதாகர் வைதேகி பேசிக்கிட்டாங்க. இந்த பக்கம் சுஷீலா பல்லவிக்கு போன் பண்ணா. என்னம்மா, எத்தனை தடவை ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னா ஏன் போன் பண்ற? கோச்சிக்காதம்மா, நானும் உங்க அப்பாவும் நீங்க வெயில் காலத்துல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்க சில்லுன்னு அழகான வீட்டை கட்டியிருக்கோம். ஒரு தடவை வந்துட்டு போங்க. என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்காக மண்ல வீடு கட்டியிருக்கீங்களா? என்ன உண்ணாவிரதம் இருக்கீங்களா? விஷயமே சொல்லாம வாங்கன்னா எப்படிமா வர்றது? சரிம்மா, நாளைக்கு என் வீட்டுக்காரரும் கிளம்புறோம் அப்படின்னு போனை கட் பண்ணா. அண்ணனுக்கு போன் பண்ணா. அண்ணா, அம்மா உங்களுக்கு போன் பண்ணாங்களா? ஆமாமா, நம்மளுக்காக சில்லுன்னு இருக்கிற வீட்டை கட்டியிருக்காங்களா. நானும் உங்க அண்ணியும் இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். சரிங்க அண்ணன், நாளைக்கு காலையில நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்புறோம் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா. சில்லுன்னு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற சுஷீலா அவ புருஷங்கிட்ட இப்படி சொன்னா. ஏங்க, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிருக்கேன், நாளைக்கு காலையிலேயே எல்லாரும் வந்துருவாங்க. மறுநாள் காலையில சுதாகர், வைதேகி, பல்லவி, ஆகாஷ் 4 பேரும் வந்தாங்க. அழகான சில்லுன்னு இருக்கிற மண் வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பா அம்மாவும் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. அம்மா, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவ்ளோ வெயிலுக்கு இந்த வீட்ல எந்த ஏசி கூலரும் தேவையில்லை. ஆமா ஆமா, பல்லவி சொன்ன மாதிரி இந்த வெயில் காலம் முழுக்க நம்ம இங்கதான் இருக்க போறோம், நம்மளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பொண்ணும் மருமகளும் சொன்னது கேட்டு புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த வருஷம் வெயில் காலம் முடியற வரைக்கும் எல்லாருமே அந்த வீட்ல சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம். அது மேற்கு திசையில இருக்கிற ராஜோலு கிராமம். அதே ஊர்ல பரம பிஸ்னாரி அப்படின்னு ஃபேமஸ் ஆயிருக்கிற சுதாகர் ரொம்பவே புத்திசாலி. எல்லாருகிட்டையும் தமாசாவே பேசிக்கிட்டு அவனோட புத்திசாலி தனத்தினால கேள்வியும் கேட்டுக்கிட்டு அந்த கேள்வியில ஜெயிச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான பொருளுங்களை ஊரு ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி பொண்டாட்டி கமலா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். எங்க, உங்க புத்திசாலி தனத்தினால நம்ம வீட்டுக்கு தேவையான கூலரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி எல்லாத்தையும் வாங்கியாச்சு, சந்தோஷம்தான். இருந்தாலும் கமலா, உன் புருஷங்கிட்ட ஆனாலும் அப்படிங்கறது எதுவுமே இல்ல. உனக்கு என்ன வேணும் கேளு, இன்னும் ஏதாவது தேவைன்னா அதை எப்படி வாங்குறதுன்னு மட்டும் யோசி. எங்க, வெயில் காலம் வந்துருச்சுங்க. ஐயோ சுசீலா, வெயில் காலத்தை என்னால ஒன்னும் பண்ண முடியாதே. அந்த மாதிரி தென்னாலி ராமனுக்கே இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சே. இந்த மாதிரி எல்லாம் கேட்காம வேற ஏதாவது கேளு. ஐயோ, முதல்ல என்ன பேச விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, வீட்ல கூலர் இருக்கு, அதுக்கு எப்படி கரண்ட் பில்ல கட்டுறது அப்படின்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாங்க, அதெல்லாம் நான் எப்படி கட்டுறதுன்னு நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. ஏங்க, கரண்ட் பில்லு மட்டும் இல்ல, கேபிள் பில்லு கூட இருக்கு. நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா வீட்ல இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம கையில இருக்கிற காசு ₹1 கூட செலவாகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ வீட்லயே இரு. யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா ஜன்னலை திறந்து பதில் சொல்லு, வெளியே வராத அப்படின்னு சொல்லி சுதாகர் அவனோட சின்ன வயசு நண்பனான சென்னையவ பார்க்க போனான். அப்போ வழியில சுப்பையா அப்படின்னு பசுமாடை கொண்டு போய்கிட்டு இருக்கிற பால் வியாபாரிய பார்த்தான். டே சுப்பையா, நில்றா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. சுப்பையா சுதாகரை பார்த்து பயந்துட்டான். அவங்கிட்ட வந்துகிட்டு இருக்கிற சுதாகரனை பார்த்தான். ஐயோயோ, போயும் இவங்கிட்ட நான் மாட்டிக்கணுமா? இவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா டெய்லி அவன் வீட்டுக்கு பாலை ஊத்த சொல்லுவானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் முன்னாடி வந்து நின்ன சுதாகர். என்கிட்ட தப்பிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஐயோ சுதாகரன்னு என்ன விட்டுருங்க, நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்க, எனக்கும் பதில் சொல்ல முடியாது. அப்புறமா நான் தோத்து போய் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டியதா வரும். என்னால முடியாது, நான் முதல்ல இங்கிருந்து கிளம்புறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சுதாகரன்னு. ஐயோ சுப்பையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, மாடுக்கு புல்லு போடுறது, பால் கறக்கிறது, இந்த வேலை தான். இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன், அதுக்கு நீ சுலபமா பதில கூட சொல்லிடுவ. அண்ணன், நீங்க என்ன விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேளுங்க. தோத்துட்டேனா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு டெய்லி பால் ஊத்துறேன். இப்ப சொன்னியே, இதுதான் சரியான பதில். சரி சுப்பையா, மனுஷனுக்கு எத்தனை காலு அப்படின்னு கேட்ட உடனே சுப்பையா சிரிச்சான். அண்ணே, பதில் சொல்றேன்னு. என்னோட பசுமாடுக்கு நீங்க கொஞ்சம் காலம் புல்லு கொண்டு வந்து போடணும், முடியுமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மனுஷனுக்கு 2 காலு. அது எப்படி சுப்பையா 2 காலாவும்? மனுஷனுக்கு 6 காலு. அது எப்படிங்கன்னு 6 காலு? இருக்கிறது 2 காலு தானே. காட்டுறேன் இரு. இது 2 காலு, 2 முட்டிக்காலு, 2 முனங்காலு, ஒட்டு 6 காலு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பையா ஆச்சரியப்பட்டு வாய திறந்தான். சுப்பையா, நாளையில இருந்து நீ செய்ய வேண்டிய வேலை தெரியுங்கண்ண. உங்க வீட்டுக்கு பால் ஊத்தணும், அவ்வளவுதானே. பாலெல்லாம் நீ ரொம்ப நாள் வரைக்கும் ஊத்துறது வேண்டாம், என்னோட வீட்டு கரண்ட் பில்லு கட்டிடு. சரிங்கண்ண, கட்டுறேன். சரி, காட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். சுதாகர் சின்னையாவோட வீட்டுக்கு வந்தான். வீடு பூட்டு போட்டிருந்தது. சுதாகருக்கு சந்தேகம் வந்தது. உடனே ஜன்னல்ல இருந்து வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தப்போ சின்னையா வீட்டுக்குள்ள ஸ்டூல் மேல உக்காந்துருந்தான். டேய் சின்னையா, நீ ரொம்பவே புத்திசாலியா இருக்கிறடா. நான் உங்ககிட்ட கேள்வியை கேட்டு அதுல ஜெயிச்சு என் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை எடுத்துட்டு போக வரலடா. அப்புறம் வேற எதுக்கு வந்த? நான் ஒரு புத்திசாலி. உங்ககிட்ட கேள்வி கேட்டு அதுல ஜெயிச்சு என் வீட்டுக்கு தேவையான காய்கறி மல்லிகை பொருளெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு தானே கதவை சாத்திட்டு உள்ள இருக்க. ஆமா, வேற எதுக்காக வந்திருக்க? நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சாப்பாடை ஏற்பாடு பண்ணிருக்கேன், அந்த விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். சுதாகரோட வார்த்தையை கேட்டு சின்னையா ஆச்சரியப்பட்டான். என்ன சுதாகர், உனக்கு லாட்டரி ஏதாவது அடிச்சதா? எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் நீனும் கேக்குற. இந்த மாதிரி பிஸ்னாரிய பார்த்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே இதே கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சூரி சம்பத்துக்கும் இந்த விஷயத்த பத்தி சொன்னியா? என்ன சொன்னாங்க? அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. நீ வரும்போது தங்கச்சி சுகன்யாவையும் கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு அவன் சொல்லி அங்கிருந்து கிளம்புன உடனே சின்னையா சைக்கிள சூரியோட வீட்டுக்கு வந்தான். உன்ன மாதிரியே அவனோட வார்த்தையை கேட்டு நானும் கூட ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் சூரியோட வீட்டுக்கு போனேன். அவன் ஆமான்னு சொன்னதுனாலதான் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். சரிடா, நானும் சரியான நேரத்துக்கு உன் தங்கச்சி சுகன்யாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது. சூரி அவன் பொண்டாட்டியான ஆமணி, சம்பத் அவன் பொண்டாட்டி கவிதா, சின்னையா அவன் பொண்டாட்டி சுஜாதாவை கூட்டிக்கிட்டு வந்தான். இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க.
சுதாகர் அவனோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சான். எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் கேள்விய கேக்குறதுக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியாது. இப்படி நடக்கும்னு தான் நான் இதுக்கு முன்னாடியே வரமாட்டேன்னு யோசிச்சேன். என்ன சுதாகர், நீ எங்க எல்லாரையும் வர சொன்னது சாப்பிட்றதுக்கு தானே? இப்ப என்னடா நான் கேள்வி கேட்கறேன்னு சொல்றேன். முதல்ல சாப்பாடு கொடு, சாப்பிட்டு கிளம்புறோம், நேரமாச்சு. அப்படி சொன்னா எப்படி சம்பத்து? நீங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு 6 பேர் இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டா கூட சீக்கிரமா முடிஞ்சிரும். அதுக்குள்ள கிளம்புறேன்னா எப்படி? சுதாகர் இப்படி சொல்லும் போது அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அங்க இருக்கிற சாப்பாடை பார்த்தாங்க. அவங்க வாயில எச்சில் ஊறிச்சு. அதை பார்த்து சுதாகர் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கேள்வி கேட்கறேன்னு சொன்ன உடனே சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, முதலாவது கேள்வி. பாலே இல்லாத பால் எந்த பால்? கழுத பால். இல்ல சின்னையா, பாலு தான், பால் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மூஞ்சிய பார்த்துக்கிட்டாங்க. இப்போ 2வது கேள்வி. தாலி இல்லாத தாலி என்னது? இவன் கேட்ட தமாசான கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே சரியான பதில சொல்லல. தாலின்னு என்ன? கழுத்துல போடுற தாலி தானே? கழுத்துல தாலி அப்படின்னா கழுத்துல என்ன தாலி போடுவாங்களோ அந்த தாலி. அது தப்பு சுகன்யா. தாலி இல்லாத தாலி எகத்தாலி அப்படின்னு அவன் பதில சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுதான் என்னோட கடைசி கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் 10 தமாசு கேள்விய கேட்டான். அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா யாருமே பதில் சொல்லல. நீங்க யாருமே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாததுனால இந்த சாப்பாடை இப்படியே நான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அன்னையில இருந்து யாருமே ஊருக்குள்ள சுதாகர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல. அவனை பார்த்தாவே மூஞ்சியை திருப்பி போய்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அவனுக்கும் கஷ்டமாயிடுச்சு. அதனால சாயங்கால நேரத்துல எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சுதாகர் அவங்க கிட்ட போனா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை ஏமாத்தி நான் காசை வாங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு சுதாகர், தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது சாதாரணமான விஷயம். ஆனா இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இருந்து சுதாகரும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். பிசினாரி தனத்தினால அவனோட நண்பர்களை கூட அவன் இழந்துருவான்னு கவலைப்பட்டான். இப்படி அன்னையிலிருந்து எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான்.